ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உதயா சுமதின்றவங்க இப்போ பாலிமர் நியூஸில் பேசியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்ரான்றவங்க அவங்கள தப்பாக தரகுறவாக பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றி ஆதாரம் எதனா இருந்தால் எனக்கு அந்த ஆதாரத்தை போடுங்க, நான் அப்போ ஒத்துக்கிறேன். எந்த ஆதாரமும் இல்லாமல் என்னை பற்றி நீங்கள் பேசுனது தப்பு, அதுக்கு நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நானும் எதிர்பார்த்தேன். எப்படின்னா, நம்ம மேலே தப்பே இல்லாமல் ஒருத்தவங்க பழி போடும் பொழுது அதை நம்ம எதிர்த்து எப்படி நீங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ணுறது ரொம்ப கரெக்டு. நம்ம மௌனமாக இருந்தோன்னா அப்போ தப்பு நம்ம பேரில் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சந்தேகப்படுவாங்க. நானும் அது மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் எனக்கு கரெக்டாக தோணுது. சுமதி, நீங்கள் கேட்டது கரெக்டு. கண்டிப்பாக சித்ரா இன்னும் ஆதாரத்தை காமிக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லோரும் எதிர்க்கவும் மக்கள் எதிர்க்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எந்த மீடியாவில் அவங்க பேட்டி கொடுத்தாங்களோ அதே மீடியாவில் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீங்கள் வச்ச கோரிக்கை கரெக்டான கோரிக்கை. கண்டிப்பாக அவங்க இன்னும் ஆதாரத்தை காமிக்கணும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும். மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே உங்கள் பக்கம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் அவங்க திவ்யா கள்ளச்சி இவங்களெல்லாம் பேசுகிறாங்கன்னா அது கரெக்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான். அது அவங்க கரெக்டு. அதனால் அவங்களாம் யாருமே பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி பேட்டி கொடுத்துட்டு எனக்கு ஆதாரத்தை காமின்னு சொல்லி வாதாட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு தான். தப்பே இல்லாத ஒருத்தவங்க மேலே பழி சொன்னப்போ கண்டிப்பாக ஆதாரத்தை காமிச்சு தான் ஆகணும். அது ஏன் அவங்க அந்த மாதிரி பேசுனாங்கன்னு தெரியல. பார்ப்போம், அவங்க மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்ட்டு நானும் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கேன். கண்டிப்பாக மக்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு முக்கால்வாசி இருக்குது. கண்டிப்பாக இன்னமும் உங்களுக்கு மக்கள் சப்போர்ட் கிடைக்கும். நீங்கள் சிங்கிளாக இருந்து உங்கள் குழந்தைய வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைய பெரிய லெவலில் கொண்டு வருவீங்க. இதுக்கு மக்களோட சப்போர்ட்டு, அதை விட மெயினாக கடவுளோட துணை உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என் மனசில் தோணுனதை தான் நான் பேசினேன். நான் பேசுனதுலனா தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னு சொன்னால் இன்ன வரைக்குமே இவ்வளோ ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது. இன்னமும் சுமதி வெளியில் பேசலையே, ஏன் பேசலைன்னு இதே எண்ணம் எனக்கும் ஓடிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி அவங்க பேசிட்டாங்க. இப்போ தான் எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, அவங்க மேலே தப்பு இல்லாதனால தான் அவங்க வாதாடி பேசுகிறாங்க. தப்பு இருக்கிறவங்க யாருமே வாதாட மாட்டாங்க. ஏன்னா வாதாடினாங்கன்னா அவங்களோட உண்மைலாம் எங்கே வெளியில் வந்துடுமோ அப்படின்ற பயத்தில் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இவங்க தப்பு இல்லாதனால தான் ஆதாரத்தை கொண்டு வான்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.